நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மகிமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவே, மன்னாதி மன்னவனை மகிமைப்படுத்துவே. நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர், நாங்க சிறுகணும் நீங்க பெருகணும். நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர், நாங்க சிறுகணும் நீங்க பெருகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜோசுவா டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்வந்தா அல்லேலூயா ஜெப வீடு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய தலைப்பு, இந்த தேவன் யார், இவர் நமக்கு செய்வது என்ன என்ற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே வாசிக்கிறோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு செய்வது என்ன அப்படிங்கிற சரியான நிச்சயமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உலகத்தில் அநேக வழிபாடுகள், அநேக வழிபாடு முறைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்ற அந்த சரியான புரிந்து கொள்ளுதல், அந்த சரியான நிச்சயமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் வாசித்த வேத பகுதியிலே மோசே தேவனுடைய தலைமைத்துவத்தை எடுத்து தேவனுடைய ஜனங்களை நடத்துவதற்கு அங்கே போகும்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நம்ம வாழ்க்கையில் நம் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் எந்த அதிசயமான காரியங்களை நமக்கு செய்கிறார், எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்ற சரியான புரிந்து கொள்ளுதலை உடையவர்களாக நாம் ஜீவிக்க அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், உலகத்தில் ஏதோ ஒரு கடமைக்காக கர்த்தரை ஆராதித்தோம், ஏதோ கடமைக்காக நாம் தொழுது கொண்டோம் என்று இல்லாதபடி நாம் ஆராதிக்கிறவரை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் அவரை சேவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை குறித்ததான பற்றுதலும், அவரை குறித்ததான நம்பிக்கையும், அவரை குறித்ததான சரியான அந்த வழிநடத்துதலையும் உடையவர்களாக ஜீவனம் பண்ண கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்முடைய தகப்பனையும் தாயையும் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், உடன் பிறந்தவர்களை குறித்து அறிந்திருக்கிறோம், உறவினர்களை குறித்து அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றை விட நம் தெய்வத்தை குறித்ததான அறிவு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்ற சரியான அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு தேவன் யார் என்ற அந்த கேள்விக்கும் இவர் நமக்கு என்ன செய்கிறார் என்ற அந்த கேள்விக்கும் பதில் நாம் கண்டுபிடிக்க வண்ணமாக வேதத்தில் சில வசனங்களை நாம் வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி அழகாக இதை சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம்,
அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். நல்ல கவனிங்க, அவர் நம்முடைய தேவன். அவர் எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அநாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில் நம்மை சிநேகிக்க அநேக உறவுகள், அநேக சொந்தங்கள், அநேக பந்தங்கள் இருந்த போதிலும் கூட உங்களை என்னையும் நம் ஆராதிக்கிற தேவன் அநாதி சிநேகத்தினால் சிநேகித்திருக்கிறார். அநாதி சிநேகம் நம்மேல் உண்டானபடினால உங்களை என்னையும் அவருடைய சிநேகத்தினாலே இழுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிநேகத்தினால் கவர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிநேகத்தினால் நம்மை இழுத்து அவருடைய பிள்ளையாய் இன்னைக்கு வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்பேற்பட்டவர் என்றால் அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறவர். தாயின் அன்பை காட்டிலும், தந்தையின் அன்பை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட ஆதியிலே கொண்ட அன்பு அது அநாதி சிநேகத்தின் அன்பாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் உங்களுக்கு அன்பு செலுத்த ஒருவருமே இல்லையேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேற்றவும் ஆற்றவும் ஒருவருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிற ஒரே ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சிநேகித்து உங்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகிற தேவனுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க. இந்த தேவன் யார் என்று சொன்னால், இந்த இயேசு யார் என்று சொன்னால், என்னை அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறவர், எல்லாரை விட, எல்லா அன்பை விட என்னை அதிகமாய் சிநேகிக்கிற ஒரு நல்ல தகப்பன் என்ற அந்த சரியான புரிந்து கொள்ளுதல் உங்கள் இருதயத்தில் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவன் யார் என்று சொன்னால் அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொள்கிறார். அவர் நம்மேல் வைத்த காருண்யம், எங்கேயோ இருந்த நம்மை, ஏதோ ஒரு காரியத்தில் உழண்டு கிடந்த நம்மை, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த நம்மை, ஏதோ ஒரு சிக்கலுக்குள் இருந்த உங்களை என்னையும் அவருடைய காருண்யமும் அநாதி சிநேகமும் அவர் அண்டை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர்களோடு பேசுகிறார். இந்த தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் உங்களை சிநேகித்தவர். எப்படி சிநேகித்தார்? அநாதி சிநேகத்தினால் உங்களை சிநேகித்திருக்கிறார். ஆகவே இந்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட அவருடைய அன்பே பிரதானமான அன்பு. அந்த அன்பே உண்மையான அன்பு. அந்த அன்பே இந்த உலகத்தில் எல்லா அன்பை விட மேலான அன்பாய் இருக்கிறபடினால இந்த தேவனை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் ஒருவரே என்னை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தவர் மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் அந்த அன்பினாலே உங்களை அரவணைத்து நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் அப்பேற்பட்ட அந்த அன்பின் அந்த நிச்சயத்தை, அந்த அன்பின் பூரணத்தை ஒருவேளை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பீங்கன்னா, இன்றைக்கி இந்த மேய்ப்பல் குரல் கேட்கலன்ற இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த அன்பு அவர் எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னால் அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிற அன்பு. இந்த தேவன் அநாதி சிநேகத்தினால் உங்களை எப்போதும் சிநேகித்து உங்களை நடத்துகிற அந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த அன்பை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இரண்டாவது, நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த தேவன் எப்பேற்பட்ட என்று சொல்கிறது. சங்கீதம் 81 சங்கீதம் அதனுடைய 16 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால், நல்ல கவனிங்க, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் அவர்களை என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார். நம்மை சிநேகிக்கிறவர் மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உச்சிதமான கோதுமையினாலும் ஆமேன் கண்மலையின் தேனினாலும் உங்களை என்னையும் திருப்தியாக்குகிற தேவன். ஆமேன். இந்த தேவன் உங்களை என்னையும் சிநேகிக்கிறவர் மாத்திரமல்ல, திருப்திப்படுத்துகிறவர். எப்படி திருப்திப்படுத்துவாராம்? ஆமேன். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு திரளான ஐஸ்வர்யம் இருக்கு, திரளான சம்பத்து இருக்கு, திரளான ஐஸ்வர்யம் இருக்கு என்று சொல்லி அநேக காரியத்தை கண்டு புலம்பி அநேக காரியத்தில் ரொம்ப குழம்பி போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்குள் இருக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார், உங்களை எப்படி
திருப்திப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார்னு சொன்னா உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை திருப்தியாக்குகிறவர். ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாத சூழ்நிலையில ஆமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க மிகுந்த கவலையோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை திருப்தியாக்குகிற தேவன், உங்களை முழுவதுமாக திருப்திப்படுத்துகிற ஒரே ஒரு கர்த்தர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே என்று சொல்லி நான் ஆணித்தரமாய் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உங்க இயலாமை தெரியும், அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உங்க இல்லாம தெரியும், அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் எந்த இடத்துல குறைப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல சரி செய்யப்படணும் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தெய்வமாகி நீர் என்னை திருப்தியாக்குகிறவர், என்னை திருப்தியாக்கி என்னை சாட்சியாய் நிற்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுவீர்கள். ஆனால் இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நிறைவேறும். நான் வாசிக்கிற இந்த வேத பகுதி உங்க வாழ்க்கையின் ஆமேன் வாசிக்கிற பகுதியா இருக்காது, வாழ்க்கை நிறைவாய் மாறும். ஆகவே இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திருப்தியாக்குகிற தெய்வம், ஆமேன் என்னை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் என்னை திருப்தியாக்குகிற தேவன், இந்த தேவன் என்னை திருப்தியாக்குகிறவர். என் இல்லாமையை மாற்றி எனக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுத்து நான் வெட்கப்பட்ட இடங்களில் என் தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம். எந்த இடத்துல தலை குனிந்து நின்றேனோ அந்த இடத்துல, அந்த குடும்பத்தின் மத்தியில், அந்த ஜனங்களுக்கு மத்தியில் என்னை திருப்திப்படுத்தி உயர்த்துகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்ற அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை உங்க நாவுல வரட்டும். அந்த வார்த்தை வர 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 உங்க வாழ்க்கையில் இந்த வசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். மூன்றாவதாக வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஏசாயா 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவது இந்த தேவன் யார் என்ற வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் கண்ணீரை துடைக்கிறவர், நிந்தையை இராதபடி நீக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தம் ஒருவேளை உங்க இருதயத்தில் கேட்கப்படுகிற இந்த நிமிஷத்தில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்க போதுமானவராக இருக்கிறார். பல விதங்களில் கண்ணீரோடு பாரத்தோடு கூட இருக்கிற எனக்கு அன்பான சகோதரி, எனக்கு அன்பான சகோதரா, எனக்கு அன்பான வாலிப பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீருக்கு ஒரே ஒரு ஆமேன் விமோசனம் சொன்னா அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் உங்க கண்ணீரை துடைப்பதற்கு முன் வந்தும் கூட உங்க கண்ணீர் இன்னும் துடைக்கப்படாமல் இருக்கு அல்லவா? இன்னைக்கு கர்த்தங்களோடு பேசுகிறார். இந்த தேவன் உங்க கண்ணீரை எல்லாம் அவர் துடைத்து போட போதுமானவராய் இருக்கிறார். இந்த தேவன் உங்கள் நிந்தையெல்லாம் நீக்கி போடுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். ஆமேன். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். ஆமேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமேன், 400 விதவை தன்னுடைய மகனை இழந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த போது இயேசு அந்த மகளை சந்தித்து அவளுடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக புரிந்து கொண்டு அவள் வடித்த அந்த கண்ணீரை ஆமேன் அறிந்தவராகிய கர்த்தர், அவளுடைய கண்ணீரினுடைய அந்த முழுமையான உணர்வை புரிந்தவராகிய கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அந்த நிமிஷத்திலே அந்த அருமையான வாலிபனை இழந்த அந்த தாயாருடைய கண்ணீர் உடனே துடைக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இந்த தேவன் கண்ணீரை துடைத்து நிந்தையை உங்களை விட்டு அகற்றி போடுகிற, எடுத்து போடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விதம், அவர் என் கண்ணீரை துடைக்கிறவர், என்னுடைய குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கிறவர், என்னுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை அவர் துடைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். என்னுடைய நிந்தையை என்னை விட்டு அகற்றி போடுகிற கர்த்தராய் இருக்கிறார் என்று அவரை விசுவாசிக்க கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் அவன் துக்கத்தினால் பிறந்ததபடினால யாபேஸ் அவனுடைய தாயாரோனை அவனுக்கு பேர் சுட்டினதே துக்கம் என்ற வார்த்தைக்கு அடையாளமாக யாபேஸ் என்று வைத்தார்கள். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் இவ்வளோ வேதனையோட இவ்வளோ கஷ்டத்தோட இப்படியே நான்
ஜீவனம் பண்ண வேண்டுமா? ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும், ஆண்டவரே என்னுடைய துக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடுன்னு சொல்லி தேவனிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணினான். அந்த தேவன் அவனுடைய நிந்தையை, அவனுடைய துக்கமாயிருந்த அந்த பேரில் இருக்கிற அந்த துக்கத்தை ஆண்டவர் நீக்கி, வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சகோதரர்களை காட்டிலும் அவனை முதன்மையானவனாக, மேன்மை உள்ளவனாக, கனம் பொருந்தினவனாக யாபேசை கர்த்தர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீருக்கும் முடிவு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில், இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் நீங்கள் அறிந்து கொண்டு அவரை நீங்கள் சேவிக்க பழகும்போது, அவரை நீங்கள் பின்பற்ற பழகும்போது, அவருக்குள் நீங்கள் ஊன்ற கட்டப்பட உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, அந்த தேவனுக்குள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தெய்வம் என் கண்ணீரை துடைத்து என் நிந்தையை அகற்றி போடுகிற கர்த்தராய் இருக்கிறார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நிச்சயமாக இந்த தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நிந்தையையும் கண்ணீரையும் உங்களை விட்டு அகற்றி போடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த தேவன் எப்பேற்பட்டவர் என்ற அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது இந்த தேவன் எப்பேற்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்ன செய்வாராம்? விடுவிப்பார் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது நாம் கேட்டோம், கண்ணீரை நம்ம விட்டு துடைத்து போடுகிறார், நிந்தையை இராதபடி செய்கிறார் சொல்லி. 4வதாக அவர் அக்கினிக்கு தப்புவிக்கிற தெய்வம். அக்கினி என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பயங்கரமாய் அது உள்ளத்தில் ஒரு அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம். அது பட்சிக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பிரச்சனையின் ஊடாக கடந்து போகிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரு. இந்த அக்கினியின் உக்கிரகத்தை மாற்றுவதற்கு இந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை அநேகர் உங்களை பார்த்து சொல்லலாம், இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது, இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, இதிலிருந்து உங்களை யாருமே விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். அக்கினியை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறதா? அதற்குள் நீங்கள் இருக்கிறது போல நீங்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. அக்கினிக்கு தப்பு வைக்கிற கர்த்தர். அழகா சொல்லப்பட்டிருக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய நம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அக்கினிக்கு நம்மை விடுவிக்கிறவர், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்து போடுகிற கர்த்தராக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அக்கினியை உண்டாக்குனவரே அவர்தான். அக்கினியினுடைய உக்கிரகத்தை சரியாக அமர்த்தக்கூடிய ஒரே ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. ஆகவே இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். அக்கினியின் ஊடாக நடந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை அதிலிருந்து தப்பு வைக்கக்கூடியவர் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. ஆகவே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கர்த்தர் பேசுகிறத உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை அக்கினியின் உக்கிரகத்துக்கு, அக்கினியின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோதனைக்கு என்னை தப்புவிக்க நீர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறீர்னு சொல்லி அவரை நீங்கள் நம்புவீர்களானால், அவரை நீங்கள் பற்றி கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல முடியும், இந்த தேவன் என்னை ஆமென் ஸ்தோத்திரம் அநாதி சிநேகத்தினால் சிநேகித்த தேவன், இந்த தேவன் என்னை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேளினால் என்னை திருப்தியாக்குகிறவர், இந்த தேவன் என்னை கண்ணீரின் பாதையில் இருந்து என்னை விடுவித்து கொண்டு வருகிறவர், நிந்தையை இராதபடி மாற்றுகிறவர். ஆமென். இந்த தேவன் என்னை அக்கினியின் சோதனைக்கும் அக்கினியின் பிரச்சனைகளுக்கும் என்னை விடுவித்து காக்க வல்லவராக இருக்கிறார் என்ற இந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் அப்படியே இருதயத்தில் பதித்து வைத்து சொல்லுங்கள். இந்த செய்தி என்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த செய்தியை நான் அப்படியே இருதயத்தில் பதித்து வைத்து இன்றையிலிருந்து நான் ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு இனி என்னுடைய ஜெபங்களில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. அவர் என்னை சிநேகித்திருக்கிறார், அவர்
அவர் என்னை திருப்தியாக்குகிறார், அவர் என் கண்ணீரை துடைக்கிறார், அவர் என்னை அக்கினியின் சோதனைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் கேட்ட வார்த்தையின் மூலம் கர்த்தர்களோடு பேசினதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிறேன். அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய பிள்ளைகளை சந்தித்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் நம்முடைய அடியான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த வார்த்தைகளானது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். மோடு கூட இசைந்திருப்பதற்கு ஏற்ற நம்பிக்கையை ஆண்டவரே புதிதாக்குதலை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்ற அந்த சரியான அறிவு உடையவர்களாய், புரிந்து கொள்ளுதலை உடையவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜீவனம் பண்ண அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய சமூகத்திலிருந்து உரிமையோடு பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மகிமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவே, மன்னாதி மன்னவனை மகிமைப்படுத்துவே.